எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆதவர்ஜுன் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு விட்டார் கட்சியை விட்டு. ஆனா திருப்பி ஒரு அறிக்கை ஒண்ணு குடுக்குறாரு. அதுலயும் மறுபடியும் குறிப்பிடுறாரு மன்னராட்சி திமுக அப்படின்ற மாரி குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள சொல்றாரு. காலம் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய அறிக்கைய? அண்ணன் திருமாவை பயன்படுத்தி கொண்டு அரசியல் பொதுவாழ்வுக்குள் ஆதவ அர்ஜுன் நுழைந்து தனக்கென ஒரு முகமூடியை தேடிக்கொண்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக அண்ணன் திருமா ஒரு இன்டலெக்சுவலான தலைவர். அவருக்கு எல்லா விதமான பார்வைகளும் உண்டு. தமிழ்நாட்டு அரசியலில் ஆழ அகலங்களை அவரளவுக்கு அலர்ந்து பார்த்த தலைவர்கள் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஆனால் ஏனோ ஆதவ அர்ஜுன் விவகாரத்தில் அவர் கொஞ்சம் சறுக்கி விட்டார் என்றுதான் தோன்றுகிறது. இந்த அளவுக்கு ஒரு நபர் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏதோ செயல் திட்டம் இருந்திருக்க வேண்டும் என்பதை முன்பே ஒரு தலைவராக கணித்திருக்க வேண்டுமா இல்லையா? அண்ணன் திருமா அந்த இடத்திலே மிகப்பெரிய சறுக்களை சந்தித்திருக்கிறார். அவருடைய சறுக்களினுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் என்கிற பாம்பை போன்ற ஒரு நபர் காலை சுற்றுகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அதிலே குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த 3 மாதங்களாக சந்திக்கிற இடையூறுகள் இருக்கிறது அல்லவா? அது அவருடைய ஒட்டுமொத்தமாக அவர் சேர்த்து வைத்திருக்கிற நற்பெயரை அடியோடு தரைமட்டமாக்கி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் எப்போதும் கூட்டணி மாறுகிற தலைவராக வெளிப்பட்டவர் அல்ல. ராமதாஸ் போல தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுகிற ஒரு நோக்கம் அவரிடத்திலே எப்போதும் இருந்ததில்லை. கொள்கை கோட்பாடு என்று வருகிற போது அவர் எப்போதும் கொள்கை கோட்பாட்டின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவராக, தேர்தலுக்காக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத ஒரு தலைவராகவே வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த 3 மாத காலமாக ஆதவ அர்ஜுனுடைய கருத்துக்களும், ஆதவ அர்ஜுன் பேசுவதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆமோதிக்கிறாரோ என்கிற சந்தேகமும் பொதுவெளியில் எழத் தொடங்கியதற்கு பிறகு ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு அவருக்குள் இருக்கிறது. திமுகவை ஒரு அழுத்தத்துக்கு ஆட்படுத்த நினைக்கிறார். அந்த அழுத்தத்தின் மூலமாக சட்டமன்ற தேர்தலில் அவருடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொள்வதற்கு இந்த அழுத்தத்தை அவர் பயன்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் அதிமுகவிலும் ஒரு பேச்சுவார்த்தையை அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். விஜயும் அதிமுகவும் சேர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்தால் அங்கே திருமா இடம்பெறுவார். இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் எழ துவங்கி இருக்கிறதே, இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்டால் ஆதவ அர்ஜுன் தான் காரணம். துவக்கத்திலேயே இவரை கிள்ளி எறிந்திருந்தால் இந்த அளவுக்கு இவருடைய பிம்பம் என்பது சிதைந்து போயிருக்காது. அண்ணன் திருமாவருடைய பிம்பம் என்பது சிதைந்து போயிருக்காது. திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. காங்கிரஸ் இருக்கிறது, மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது, இடதுசாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் யார் மீதும் ஏவப்படாத ஒரு கணைகள் விடுதலை சிறுத்தைகள் மீது ஏவப்படுகிறது என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகளுக்குள் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலவீனப்படுத்துவதும், விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அந்த இமேஜ் இருக்குல்ல, அதை காயப்படுத்துவதும் சிதலமடைய செய்வதும் தான் ஆதவ அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவோ என்று எண்ணுகிற அளவுக்கு ஆதவ அர்ஜுனுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. தாமதமாக வேணும் இந்த நடவடிக்கையை எடுத்து விட்டாரே என்றுதான் நாம் மகிழ வேண்டி இருக்கிறதே தவிர, அண்ணன் திருமா அவர்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுன் விஷயத்தில் கொஞ்சம் சறுக்கி இருக்கிறார். அவர் ஏதோ ஒன்று நினைத்து நடந்தது ஏதோ ஒன்றாக மாறி போக ஆதவ அர்ஜுனை இத்தனை காலம் வைத்திருந்ததற்கான பழியையும் பாவத்தையும் அவர் தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இத்தனை நாட்கள் அவர் சேர்த்து வைத்திருக்கிற நற்பெயர் என்பது அடியோடு தரைமட்டமாகி இருக்கிறது. குறிப்பாக இவர் தேர்தல் சீட்டு கணக்குக்காகத்தான் இத்தகைய நாடகங்களை எல்லாம் நடத்துகிறார். இவர் சொல்லித்தான் ஆதவ அர்ஜுன் பேசுகிறார் என்கிற பேச்சு கீழ்நிலை வரை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. இதை எப்படி அவர் சரி செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் சரி செய்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம் அவருக்கு இருப்பதாகவே உணர்கிறேன். மொத்தத்தில் ஆதவ அர்ஜுன் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவு செய்து விட்டார். என்ன பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது? என்னை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏஜென்டாகத்தான் அவர் உள்ளே நுழைந்திருக்க கூடும். காரணம், தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி, நான் பல நேர்காணல்களில் சொல்லி இருக்கிறேன், இதை மீண்டும் எம்ஜிஆர் டிவி வாயிலாகவும் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாசனம் கூட யாரிடத்திலும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு அறிமுக நிலையில் கூட அவர்கள் இருக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு போய்விட்டு வந்தவர்கள் என்னுடைய கட்சியில் இடம்பெற தேவையில்லை, என்னுடைய கட்சிக்கு வராதீர்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு உறவில் இருப்பவர்கள் யாரும் விடுதலை சிறுத்தைகளோடு உறவில் இருக்காதீர்கள் என்று தீர்க்கமாக அறிவித்த தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். இது
தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கல்ல, இந்திய அரசியல் களத்திற்கே புதிய செய்திதான். எல்லா கட்சியிலிருந்தும் வருகிறவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். எந்த கட்சியிலிருந்து புதிதாக வருபவர்களை வேண்டாம் என்று ஏதாவது ஒரு கட்சி சொல்லிவிடுமா என்ன? ஆனால் அதை கூட கொள்கை ரீதியாக அணுகி பாஜகவுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவன் எத்தகைய கொள்கை கொண்டவனாக இருப்பான், எத்தகைய அறிவாற்றல் கொண்டவனாக இருப்பான், அவன் இங்கே வந்து என்ன செய்ய போகிறான், அவன் வந்து இங்கே தூக்கி நிமிர்த்த வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. அதனால் அந்த வாடை கூட இங்கே வீசக்கூடாது என்று ஒரு தலைவர் தடுத்து நிறுத்துகிறார் என்று சொன்னால் அந்த தலைவரை சிதைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி பல வகையில் முயன்றது. வேறு அமலாக்கத்துறை மூலமாகவோ அல்லது வேறு வழக்குகளின் மூலமாகவோ அவரை முடக்கி போட முடியாது. ஏனென்று சொன்னால் பாலுக்கு நிகரான தூய்மையான தலைவராகவே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவரிடத்துல எப்போதும் நிதி திரட்டுவதிலே ஒரு சூழ்ச்சமமோ அல்லது அரசியல் கட்சியை நடத்துவதிலே திரைமறைவு நடவடிக்கைகளோ ஒருபோதும் இருந்ததில்லை. வெட்ட வெளிச்சமாக தன்னுடைய நடவடிக்கைகளை காட்டுகிற ஒரு தலைவராகவே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் தங்கியிருக்கிற அறைகளில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் 20 பேர் அவரோடு உறங்குகிற காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். தனிமை வாழ்வு என்பதே அவரிடத்திலே கிடையாது. தனியான ஒரு நடவடிக்கை, தனியான ஒரு சந்திப்பு, தனியான ஒரு உறக்கம், தனியான ஒரு பயணம் என்று அவர் எப்போதும் அமைத்துக் கொண்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த விதத்திலும் யாருடைய நெருக்கடிக்கும் ஆட்படாமல் இருந்தால் இப்போது கட்சிக்குள் துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் ஊடுருவி அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த நற்பெயரையும் காலில் போட்டு மிதித்துவிட்டு 6 மாத இடைவெளிக்காக வெளியேறி இருக்கிறார் ஆதவ அர்ஜுன் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இது போதுமானது அல்ல. உண்மையிலேயே அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்க வேண்டும். எதற்காக இந்த 6 மாத கால நடவடிக்கை? 6 மாத கால அவகாசம் கொடுத்தால் அவர் திருந்தி விடுவாரா என்ன? தெரிந்தே செய்பவர்களை நீங்கள் எப்படி திருத்த முடியும்? தெரியாமல் தவறு செய்வது என்பது வேறு. நாம் தெரியாமல் பேசுவது என்பது வேறு. தலைமையினுடைய நிலை புரியாமல் செய்தியாளர்களை சந்திப்பது என்பது வேறு. திட்டமிட்டு சொல்ல சொல்ல அதை கேட்காமல் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டவர் ஆதவ அர்ஜுன். எனவே அவர் மீதான தற்காலிக நடவடிக்கை என்பது எந்த வகையிலும் பயன் தராது. அவரை கட்சியை விட்டு திருமாவளவனவர்களுக்கு இன்னும் ஆதவ அர்ஜுனை முழுமையாக விட மனசு இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கலாமா அத? இல்ல, நான் அப்படி புரிஞ்சுக்க மாட்டேன். நிச்சயமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் பாணி இருக்கிறது அல்லவா? அது ஒரு நேர்த்தியான அரசியல் பாணி. தடாலடியாக எந்த முடிவையும் எடுத்து விடுகிற தலைவர் அல்ல. கடந்த காலத்தில் பல்வேறு நிலையில் விடுதலை சிறுத்தைகளில் பொறுப்பில் இருந்தவர்கள் சிலர் மாற்றுக் கட்சிகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு மாற்றுக் கட்சியினருடைய நடவடிக்கைக்கு இணங்க விடுதலை சிறுத்தைகளில் இயங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. அண்ணன் திருமா அவர்கள் அது குறித்து சில கருத்துக்களை வெளிப்படுத்திய காட்சிகளை நானே நேராக பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு முறை சொன்னார், ரொம்ப இயல்பாக சொன்னார். தனிப்பட்ட முறையில் சொன்ன கருத்து தான், ஆனால் அவர் தவறாக எதுவும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், நான் வந்த மாட்டை கட்ட மாட்டேன், போன மாட்டை பிடிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கொள்கை கோட்பாட்டோடு நீ இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ இங்கே இருக்கலாம். இல்லை, இந்த கொள்கை கோட்பாட்டோடு உன்னால் இருக்க முடியாது, நான் தடம் புரளுவேன் என்று நினைத்தால் நீ போகலாம். உன்னை போகிற போது நான் இரு என்றும் சொல்ல மாட்டேன், வந்தால் நீ இங்கேயே அமரு என்றும் நான் சொல்ல மாட்டேன். அதுதான் அவர் சொன்ன செய்தி. ஏன் அதை அவர் சொன்னார் என்று கேட்டால் அதற்கு பின்னாலும் சில காரண காரியங்கள் இருக்கிறது. அவர் ஒரு லட்சிய வழி பயணத்தை மேற்கொள்பவர். அவர் அரசியலுக்கு யாரை அழைத்து வருகிறார் என்று சொன்னால், ஏற்கனவே அரசியல் கட்சியில் ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டவரை அவருடைய கட்சிக்கு அழைத்து வந்து பொறுப்புகளை தருவது அல்ல. ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் வருவது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு மடிப்பாக்கம் வெற்றி இருந்தார். அதே போல மடிப்பாக்கம் வேலாயுதமும் அந்த கட்சியில இருந்தார். இப்படி ரொம்ப சொற்பமான நபர்கள். மடிப்பாக்கம் வெற்றி கூட கீழ்நிலையில் இருக்கிற மக்களோடு தொடர்பில இருந்தவர். அவர் ஒன்றும் பூஷ்வா மனநிலை கொண்டவர் அல்ல. ஆனால் மடிப்பாக்கம் வேலாயுதம் போன்றவர்கள் பூஷ்வா மனநிலை கொண்டவர்கள், பெரும் தொழிலதிபர்கள். அப்படி சொற்பமான பேர் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அவர் கட்சிக்கு வருகிறவர்கள் எல்லாம் அரசியல் பயில்கிறவர்கள். அரசியல் பயில்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் நசுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி என்கிற அந்த மனநிலையில் வருகிறவர்கள். அரசியல் என்றால் என்ன என்றே தெரியாமல் வருகிறவர்கள். அவர்களை அரசியல் வயப்படுத்தி, அவர்களை அரசியல் நெறிப்பயில செய்து, அவர்களை அரசியல் கட்சிக்குள் ஒரு பொறுப்பை தந்து அவர்களையும் அங்கீகரிக்கிற அந்த சமூக பணி இருக்குல்ல, அதைத்தான் அவர் செய்தார். அவர் வெறும் அரசியலை மட்டும் செய்யவில்லை, அவர் செய்தது சமூக பணி என்றுதான் நான் சொல்வேன். அம்பேத்கர் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, அம்பேத்கர் எதற்காக காலமெல்லாம் இயங்கினாரோ அந்த பணியை தன் தலைமையில் வைத்துக் கொண்டு செய்தவர் அண்ணன் திருமாவளவன். எனவே அவரை பொறுத்தவரையில ஒரு நிதானம் என்பது எப்போதும் அவரிடத்துல இருக்கும். என்ன நிதானத்தை கடைபிடிப்பார்? எடுத்த உடனே ஒருவரை தூக்கி வீசுவதும், எடுத்த உடனே ஒருவரை வாரி அணைத்துக் கொள்வதும் எப்போதும் அவரிடத்தில் வெளிப்பட்டதில்லை. அதனால் தான் நான் சொன்னேன், ஆதவ அர்ஜுன் விஷயத்தில் கொஞ்சம் சறுக்கி போனார் என்று சொன்னேன்.
ஏன் ஆதவ அர்ஜுன் விஷயத்தில் மட்டும் அவர் சறுக்கினார் என்பதற்கு அவர் மட்டும்தான் விடை சொல்ல முடியுமே தவிர, நாம் இப்படி நினைத்து அவர் செய்திருப்பார், அப்படி நினைத்து இவர் செய்திருப்பார் என்றெல்லாம் அவருடைய எண்ணங்களுக்கு வண்ணம் பூச முடியாது. அவர்தான் அதை வெளிப்படுத்த வேண்டும். எப்போதும் நிதானமாக இருக்கிற தலைவர் ஆதவ அர்ஜுன் விவகாரத்தில் சறுக்கினார். ஏன் சறுக்கினார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. இன்னொரு விஷயம் சொல்றாங்க. திருமாவளவன் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறார். இரட்டை வேடம் போடுகிறார். அவருக்கு இதையும் விட முடியல, அதையும் விட முடியல அப்படின்ற மாரி இருக்காங்க. அப்படி இருக்கிறாரா? இல்ல அவருக்கு எப்போதுமே அந்த மனநிலை என்பது இருந்ததே கிடையாது. அவரை ரொம்ப அணுக்கமாக, நெடுங்காலமாக பார்த்து வருபவன் என்கிற முறையில் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களினுடைய போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது? ஒரு கொதிநிலையான போராட்டமாக அந்த போராட்டம் இருந்தது. அதை யாரும் மறந்து விடவே முடியாது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை கட்டினார் பழநெடுமாறன். அதிலே அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த அண்ணன் திருநாவுக்கரசர், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இப்படி எல்லோரும் அதில் அங்கம் வகித்தார்கள். மறைந்த அண்ணன் வெள்ளையன் அவர்கள் கூட அந்த அமைப்பிலே இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அண்ணன் திருமா இடம்பெற்றிருந்தார். அப்போதும் இதே போன்ற விமர்சனம் தான். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. தியாகராய நகரிலே பொதுக்கூட்டம். தியாகராய நகரில் பொதுக்கூட்டத்திலேயே அண்ணன் திருமா அவர்கள் பேசுகிற போதுதான் சொன்னார், நான் தேர்தல் கூட்டணியில் காங்கிரஸ் திமுகவோடு இருக்கிறேன். அதற்காக ஈழத்தமிழர் விவகாரத்தில் நான் காங்கிரஸ் செய்திருக்கிற நிலைப்பாட்டை ஆதரிப்பவனும் அல்ல, காங்கிரஸோடு உடன் நிற்பவனும் அல்ல என்கிற ஒரு பிரகடனத்தை நேர்மையாக வெளிப்படுத்துகிற ஆற்றல் அவரிடத்திலே இருந்தது. அதுதான் அவருடைய சிறப்பும் கூட. நான் இருக்கிறேன் என்பதற்காக ஆதரித்து பேசுவதல்ல, நான் இல்லை என்பதற்காக எதிர்த்து பேசுவதல்ல. அந்த வேலையை மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ செய்வார். ஒரு கட்சிக்குள் கூட்டணி போய்விட்டால் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போலவே பேசுவார். ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதாக இருந்தால் அந்த கட்சியை உச்சபட்சமாக எதிர்த்து பேசி அரசியல் செய்வார். அண்ணன் திருமா ஒருபோதும் அப்படி செய்தவர் அல்ல. இரட்டை நிலைப்பாடு என்பது அவரிடத்திலே இருந்ததே கிடையாது. என்னுடைய தேர்தல் பயணம் இத்தகைய பயணம்தான் என்பதை அறிவித்துவிட்டு அந்த பயணத்தை மேற்கொள்கிற பக்குவம் அவரிடத்தில் எப்போதும் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் கொள்கை வழி பயணம் என்று வருகிற போது அந்த பயணத்தையும் வகுத்துக் கொண்டு நான் இப்படித்தான் பயணிக்கிறேன் என்று தேர்தல் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் சொல்லுகிற அந்த பக்குவமும் அவரிடத்திலே இருந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் என்ன நினைத்துக் கொள்ளும்? நாம் கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக கட்டியமைக்கப்படுகிற மேடையில் ஏறுகிறோமே, அந்த வருத்தம் எல்லாம் அவரிடத்தில் இருந்ததே கிடையாது. எனவே அவர் இரட்டை நிலைப்பாடு என்பதை எப்போதும் வெளிப்படுத்தியவர் அல்ல. உதாரணமாக இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேனே, மக்கள் நல கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று விரும்பியவர் அவர்தான். அதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்தவர் அவர்தான். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கூட பின்னாளில் சேர்ந்து கொண்டார். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த டாமினேட்டிங் பர்சனாலிட்டி அதன் பின்னர் வந்த பிறகு ஏதோ இவர்தான் இந்த கூட்டணிக்கு முகமாகவே செயல்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. அண்ணன் திருமா ஒரு கனத்த அமைதியோட அந்த கூட்டணிக்குள் நகர்ந்தார். அவர் எந்த ஆரவாரமும் அந்த கூட்டணிக்குள் செய்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த கூட்டணி சிதையுண்டு போகிறது என்கிற சூழல் வந்த பொழுது அப்போதும் அண்ணன் திருமா நிதானமாகத்தான் வெளிப்பட்டார். இரட்டை நிலைப்பாடு என்பது அவரிடத்தில் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுன் வந்ததற்கு பிறகு நான் அதனால் தான் சொன்னேன், இவர் இத்தனை காலமாக சேர்த்து வைத்திருக்கிற நற்பெயர் இருக்கிறது அல்லவா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்தால் கூட பரவாயில்லை, ஒரே நாளில் உடைந்து சுக்குநூறாகி இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏன் என்று சொன்னால் ஆதவ் அர்ஜுன் விவகாரத்தில் அண்ணன் திருமா துணை நின்றிருக்கிறார் என்றுதான் இப்போதும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பேசுகிறார்கள். இப்போதும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதற்கு இடத்தை அவர் கொடுத்து விட்டார் என்றுதான் நான் சொல்வேன். ஆனால் இரட்டை நிலைப்பாடு ஒருபோதும் அவரிடத்தில் இருந்ததில்லை. அவர் ஒளிவு மறைவு அரசியலையே செய்ததில்லை சார். அதனால்தான் நான் சொன்னேன், அந்த கட்சியினுடைய தோழர்கள் என்னாலும் அவரோடு உடனிருந்து கொண்டே இருப்பார். 24 மணி நேரமும் அவர்களோடு தான் இருப்பார். தனிப்பட்ட முறையில் ஒருவரோடு பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட அவரால் அந்த செல்பேசியை எடுத்து தனிப்பட்ட முறையில் பேச முடியாத அளவுக்கு அவரோடு எப்போதும் சூழ்ந்திருக்கக்கூடிய அவருடைய தம்பிமார்கள், அவருடைய இயக்கத்தவர்கள், அப்படித்தான் அவர் தன்னுடைய வாழ்வையே நகர்த்தி இருக்கிறார். இரட்டை வேடம் என்பது ஒருபோதும் அவரிடத்தில் இருந்ததில்லை. பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசிவிட்டு இயங்குகிற தலைவராகவே அவர் எப்போதும் வெளிப்பட்டிருக்கிறார். ஆதவ அர்ஜுன் மேல இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுன் உள்ள வந்ததுக்கான அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப வெளியில போயிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தினோட கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தெரியுது. அவருடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய நோக்கம் 100 விழுக்காடு வெற்றி பெற்று விட்டது. நான் அப்படித்தான் சொல்வேன். அதனால்தான் நான் சொன்னேன், நான் திருமா அவர்கள் சேர்த்து வைத்த நற்பெயர் என்பது ஒரே நாளில் உடைந்த சுக்குநூறானது என்று சொல்லி.
இத்தனை நாட்களாக அவருடைய அந்த பிம்பத்தை உடைக்கவே முடியவில்லையே. அவர் ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற அந்த நிலையில் இருந்துதானே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நகர்ந்தார். அவர் மீது விரல் நீட்டி யாரும் குறை சொல்ல முடியவில்லையே. லஞ்ச லாவண்யங்களில் எங்காவது அவர் மீது குறை சொல்ல முடியுமா? அவர் சமூகத்துக்கு சீர்கேடாக எதையாவது பேசினார், எதையாவது செய்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? அல்லது இங்கே சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை கொண்டிருப்பவர்களோடு கள்ள உறவு வைத்திருந்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? நிதானம் இல்லாமல் அவர் பேசினார் என்று சொல்ல, இப்படி நீங்கள் அரசியலில் பல்வேறு படிநிலைகளை குற்றச்சாட்டுகளுக்கு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் அரசியல் ரீதியாக சொல்ல முடியும் என்று நீங்கள் அட்டவணை போட்டு வைத்திருக்கிறீர்களே அரசியல் களத்தில். இந்த அட்டவணையில் எந்த குற்றச்சாட்டையும் அவர் மீது சொல்ல முடியாத காரணத்தால் தான் நாடக காதல் என்று அவர் மீது பட்டம் கட்டினார்கள். நாடக காதலை அவருடைய தம்பிமார்களை வைத்து செய்கிறார் என்று எவரும் சொல்ல துணியாததை, எவரும் செய்ய துணியாததை அவர் மீது சொல்ல முடிந்ததை தவிர, அப்போது கூட அவருடைய அந்த மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து நின்றது. அப்படிப்பட்ட தலைவர் அல்ல அவர். அவர் பக்குவப்படுத்துவதற்காக வந்த தலைவர் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் இந்த முறை நிலைமை தலைகீழாக மாறிக்கொண்டது. ஆதவ அர்ஜுன் பேசுவதை அண்ணன் திருமா அவர்கள் ஆமோதித்துக் கொண்டே இருக்கிறார் என்கிற சந்தேகம் எனக்கே கூட எழுந்து விட்டது. ஏன் இப்படி இவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்? எதற்காக தொடர்ந்து ஆதவ அர்ஜுன் பேசுவதை இவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்? ஒரு நொடி கூட அவரை இவர் கண்டிப்பதற்கு தயாராக இல்லையே. என்ன காரணமாக இருக்க வேண்டும்? அதனால் தான் நான் சொன்னேன், ஆதவ அர்ஜுன் என்ன நோக்கத்தோடு இந்த கட்சிக்கு வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் ஆதவ அர்ஜுனை எல்லாம் தெரிந்த அண்ணன் திருமா எப்படி சேர்த்து கொண்டார்? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குல்ல. அது அண்ணன் திருமா மட்டும் தான் பேச முடியும். அதனால தான் நான் சொன்னேன், அவருடைய எண்ணத்துக்கு நம்மால் வண்ணம் பூசவே முடியாது. அவர்தான் பேச வேண்டும். அவருடைய பின்புலம் என்ன என்பது தெரியாதா? ஆதவ அர்ஜுன் யார், எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாதா? அம்பேத்கர் என்று அவர் பேசிவிட்டாலே அவர் அம்பேத்கரியத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டார் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன? ஒரு பூஷ்வா மனநிலையில் இருக்கக்கூடிய பண்ணையாரிடத்திலே அம்பேத்கரினுடைய சிந்தனை எத்தகைய சிந்தனையாக இருக்கும்? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்களேன். அண்ணன் திருமாவும் ஆதவ அர்ஜுனும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவர்களாக வெளிப்படுவார்களா என்ன? நிச்சயமாக 100 விழுக்காடு இல்லை என்றுதான் நான் சொல்வேன். என்ன காரணம்? இவர் கீழ்நிலையில் விளிம்பு நிலை மக்களோடு மக்களாக நின்றவர், இப்போதும் நிற்கிறவர். ஆதவ அர்ஜுன் என்றைக்காவது விளிம்பு நிலை மக்களோடு நின்றிருக்கிறாரா? இவருடைய அறிவாற்றல் என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கிளைத்தோழர்கள் வரை அண்ணன் திருமா என்ன சிந்திப்பார், என்ன பேசுவார், எப்படி செயல்படுவார் என்பதை உள்வாங்கிக் கொண்டு இயங்குகிறவர்கள். ஆதவ அர்ஜுனால் அப்படி இயங்க முடியுமா? ஆதவ அர்ஜுனுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறதா? ஆதவ அர்ஜுனுக்கு அந்த சமூக நீதி பார்வை இருக்கிறதா? மன்னராட்சி என்று பேசுகிறாரே, விடுதலை சிறுத்தைகள் வேறு யாராவது பேச துணிவார்களா? மன்னராட்சி என்றால் என்ன என்று தெரியுமா? இன்றைக்கு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற ஜனநாயக அரசியலில் நாம் கால் பதித்திருக்கிறோம். அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் மகுடம் தெரித்திருக்கிறோம். அது வேறு. நீங்கள் மன்னராட்சி என்று யார் சொன்னதை வைத்து பேசுகிறீர்கள்? இதை வைத்துத்தான் 2014 மோடி காங்கிரஸை வீழ்த்தினார். அதே போல நாம் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று பேசுவது எவ்வளவு மோசமான பேச்சு. விடுதலை சிறுத்தைகளில் யாராவது அப்படி பேச முடியுமா? அதனால் தான் நான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் எந்த விதத்திலும் ஒத்துப்போக முடியாத அளவுக்கான கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கிறது. அண்ணன் திருமா எப்போதாவது அப்படி பேசி விடுவாரா? மோடி கையில் எடுத்த யுக்தியை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று பேசுவாரா? RSS குறித்து அவர் எப்போதும் ஒரு மதிப்பீடு கொண்டிருந்தார். RSS இயக்கம் எத்தகைய இயக்கம், அது எத்தகைய கொள்கை கோட்பாட்டோடு இயங்குகிறது என்று பல மேடைகளில் பேசியிருக்கிறார். அதற்காக RSS நடத்தியதை போல நாமும் இயக்கம் நடத்த வேண்டும் என்று என்றைக்காவது அவர் பேசி இருக்கிறாரா? மதிப்பீடுகளை மக்களிடத்தில் பேசுவது என்பது வேறு. அதுபோல நாம் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று பேசுவது வேறு. மோடியை போல நாம் தேர்தலை அணுக வேண்டும் என்று ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் விடுதலை சிறுத்தைகளில் இடம்பெறலாமா? இடம்பெறுவதற்கு அண்ணன் திருமா வாய்ப்பை தந்திருக்கலாமா? எல்லாவற்றையும் தந்து விட்டார். எல்லாமும் முடிந்து விட்டது. இனி இது சரி செய்து கொள்வதற்கு அண்ணன் திருமா நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்பது மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், இத்தனை நாட்கள் சேர்த்து வைத்த பெயரை ஒரே நாளில் போட்டு உடைத்தார் ஆதவ அர்ஜுன். அதற்கு ஏதோ ஒரு வகையில் அண்ணன் திருமா காரணமாகி இருந்தார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.